ஒரு கிரகம் பரிவர்த்தனை மூலம் வக்ர நிவர்த்தி அடையுமா ஆட்சி ஆகும் கிரகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு கிரகம் வக்ரமாயிருக்கு, அந்த வக்ரமான கிரகம் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. அப்போ இந்த பரிவர்த்தனை இருக்கிறதுங்கிறதுனால வக்ரம் நிவர்த்தி ஆயிருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வக்ரம் எந்த சூழ்நிலையிலையும் நிவர்த்தி ஆகாது. பரிவர்த்தனை ஆகி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று அவர் நீச பலனுக்கு தான் போவார். அல்லது நீசமா இருந்ததுன்னா அவர் வக்ரமானா உச்ச பலனுக்கு தான் போவார். அப்ப பரிவர்த்தனை ஆகிற ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா அது நிவர்த்தி ஆயிருமானா நிவர்த்தி எல்லாம் ஆகாது. நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனா இது யோகமாவும் அமையும். காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொல்லட்டுமா? இப்போ 2ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 6ஆம் இடத்ததிபதி வக்ரமாயிருக்கார். அப்படின்னா 6ல் அவர் ஆட்சியாகி வக்ரமாகி நீச பலனை கொடுக்கறதுனால எதிர்ப்பே இல்லாமல் பிழைக்கக்கூடிய யோகம் அது.